பட்ஜெட் விஷயத்தில் கீவீரமணி போட்ட இரட்டை வேடத்தை இந்த காணொளியில் பார்ப்போம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் சில டெம்பலேட் மீம்ஸ்கள் உள்ளன. உப்பு சப்பில்லாத பட்ஜெட் என எதிர்க்கட்சியினர் சொல்வது போலவும், பட்ஜெட் பேப்பரை வாசிக்க சொன்னா உன்னை யாரையா நக்க சொன்னது என எதிர்வினையாற்றுவது போலவுமான கேலி சித்திரங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தாலும் வழக்கமாக சொல்லப்படுபவை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலையிலிருந்தால் பட்ஜெட்டை ஆதரித்து பேசுவது, எதிர்க்கட்சி வரிசையிலிருந்தால் மக்களை கசக்கிப் பிழியும் பட்ஜெட் என சொல்லப்படுவது காலங்காலமாயிருக்கக்கூடியது. அப்படித்தான் திராவிடர் கழகம் காமராசரோடு ஒட்டி உறவாடிக் கொண்டிருந்த நாளில் அவர்களின் கூட்டாளிகளாக இருந்த காரணத்தால் பட்ஜெட் குறித்து எவ்வளவு அடக்க ஒடுக்கமாய் தலையங்கம் தீட்டியிருந்தார்கள் என பார்ப்போம். கீவீரமணி விடுதலை பத்திரிகைக்காக எழுதிய முதல் தலையங்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கீவீரமணி எழுதியதாவது: எந்த நாட்டில் எந்தக் கட்சி ஆட்சிக்கு வந்த போதிலும் அரசாங்கத்தை நடத்த நிதி தேவை. நிதியைப் பெருக்க பெரும்பாலும் 4 வழிகள்தான் உள்ளன. 1. வரி. 2. கட்டண வருமானம், அதாவது ரயில் தபால் ரிஜிஸ்டிரேஷன் மூலம் வருவது. 3. கடன். 4. நோட்டு அச்சடித்தல். நமக்கு தெரிந்த வரையில் இதைத் தவிர வேறு வழிகள் கிடையாது என்றே கருதுகிறோம். இந்த உண்மை எதிர்க்கட்சி நாற்காலியில் உள்ள தலைவர்களுக்குத் தெரியாது என்று நாம் சொல்ல மாட்டோம். தெரிந்தும் மறைத்து திரித்து கூறினால்தான் ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியும் என்பது அவர்களது முடிவு. கொடுமை கொடுமை, தாழ முடியாத வரிக்கொடுமை என்று பிரசாரம் செய்யும் கோயபில்ஸ் கூட்டத்தார்க்கு இது கூடவா தெரியாது என்கிறார். அன்றைக்கு எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. கீவீரமணி பட்ஜெட் குறித்து விமர்சிக்கிற எதிர்க்கட்சியினரை பற்றி குறிப்பிடுகிற கருத்து: தானே அவரும் தமக்கு ஆகாத கட்சி ஆட்சியிலிருந்து பட்ஜெட்டை விமர்சித்து கருத்து கூறினால் கூறுவார். இதுவரை தாம் ஜாலா அடிக்கும் கட்சி தாக்கல் செய்த பட்ஜெட்டை விமர்சிக்க வேண்டிய காரணங்கள் இருந்தாலும் கீவீரமணி விமர்சித்து இருக்கிறார. ஆக்க பட்ஜெட் குறித்து இங்கே ஒருவரும் நேர்மையான விமர்சனங்களை எவரும் வைப்பதில்லை. ஆளுங்கட்சி ஜாலாவாக இருந்தால் ஏழை மக்களுக்கு ஏற்ற பட்ஜெட் எனவும், ஆளுங்கட்சிக்கு எதிர்வரிசையிலிருந்தால் ஏழைகளை கசக்கிப் பிழியும் பட்ஜெட் எனவும் கூற வேண்டியது. பட்ஜெட் குறித்து கீவீரமணியின் இன்னுமொரு மானக்கேடான தலையங்கத்தை பார்ப்போம். 2012ஆம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. அப்போது காங்கிரஸ் திகாருக்கு கனிமொழியை ஆராசாவை அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அந்த பட்ஜெட்டை வன்மையாக விமர்சித்தார் கீவீரமணி இவ்வாறு: தனிநபர்களுக்கு மக்களுக்கு நேரிடை வரி விதிப்பில் இந்த நிதிநிலை அறிக்கை மூலம் 4500 கோடி ரூபாய் சலுகை காட்டி மறைமுக வரி விதிப்பின் மூலம் 41,440 ரூபாய் கோடிகளை எடுத்துக்கொள்ளும் நிலை என்றால் இது மக்கள் நலப் பட்ஜெட் என்று கொண்டாட முடியுமா என கேட்டிருந்தார்கள். இவரேதான் காமராசரின் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்த போது பட்ஜெட்டுக்கு வக்காலத்து வாங்கும் விதமாக வரி போடாமல் ஒரு அரசை எப்படி நடத்துவது என வக்காலத்து கேள்வி கேட்டவர். அவரேதான் வரி விதிக்கப்பட்டதும் இது மக்கள் நலப் பட்ஜெட்டா என கேள்வி எழுப்புகிறார். காங்கிரசின் 2012ஆம் ஆண்டு பட்ஜெட்டை விமர்சித்த கீவீரமணி அதே காங்கிரசின் முந்தைய 2010 ஆண்டு பட்ஜெட்டை ஆகா ஓகோ பேஷ் பேஷ் என பாராட்டியும் இருந்தார். காரணம், ராசாவின் 2G ஊழல் அப்போது வெளிவரவில்லை. யாரும் கைதாகவில்லை. கனிமொழி ஆராசா இருவரும் கைதாகும் வரை போடப்பட்ட பட்ஜெட் எல்லாம் ஏழை மக்களை காக்கும் பட்ஜெட்டாக கீவீரமணி கண்ணுக்கு தெரிந்துள்ளது. கனிமொழி ஆராசா இருவரும் கைதானதும் போடப்பட்ட பட்ஜெட் எல்லாம் ஏழை மக்களை கசக்கும் பட்ஜெட்டாக தெரிந்துள்ளது கீவீரமணியின் கண்ணுக்கு. இது பட்ஜெட் கோளரல்ல, கீவீரமணியின் கண்ணில் கோளாறு, மண்டை மூளையில் கோளாறு.
கொடூரமான பாலியல் வன்கொடுமை குற்றங்களையே பாதிரியார் செய்தது சாமியார் செய்தது என பிரித்து பார்த்து புத்திக்கேட்டுடன் விமர்சிக்கும் தீக்க ஆசாமிகள் பட்ஜெட் பற்றி மட்டும் நேர்மையாக பேசிவிடப் போகிறார்களா என்ன?